Hi friends, welcome to our Sainila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா உப்மா. என்னடா உப்மாவெல்லாம் ஒரு ரெசிபியாக போடுறாளேன்னு நினைக்காதீங்க. உப்மா பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருக்காங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள், பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க. என் ஸ்டைலில் இந்த உப்மாவை சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 1 சேர்த்துக்கோங்க. பூண்டை ஒரு 4 நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து பண்ணி பாருங்கள், உப்மாவோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 கப் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1/4 கப் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்மாவில் பால் சேர்க்குறதுட்டு உப்மாவோட கலர் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதில் பால் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் உப்மாவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரணும். ஸோ அதனால் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். ஜீனி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ்டட் ரவா. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத ரவாவாக இருந்தால் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கட்டி விழுந்துடும். கண்டிப்பாக அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உப்புமா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்துடுச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம ரவா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நம்ம ரவை எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் உப்புமா, அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திரும்பியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறையா உப்புமாவில் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான ரவா உப்புமா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி உப்புமா செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.